8 வருட காலங்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நிபந்தனையிடப்படுது. 10 வருஷம் செஞ்சேன்டா அது உன்னுடைய திருப்தி, நான் இன்னும் நிறைய கொடுப்பேன். நம்ம கேட்கும்போது 1 லட்ச ரூபா மகர் கொடு, 2 லட்ச ரூபா நீ தந்தியண்டா அது உன்னுடைய விருப்பம். ஒரு 5 லட்ச ரூபா கொடு அல்லது 20 பவுன் நகையை போடு, இன்னும் ஒரு 5 பவுன் எக்ஸ்ட்ரா தந்தா உன்னுடைய விருப்பம் அப்படின்னு நம்மளால சும்மாவது சொல்ல முடியுமா? அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கா? ஆரம்ப காலத்தில் இருந்தே மகர் கொடுத்து தான் திருமணம் முடிக்க வேண்டும் என்ற பழக்கங்கள் இருந்திருக்கிறது. ஆனால் இப்போ என்ன செஞ்சது, காலப்போக்கில் அது மாறி தலைகீழாக போய் பெண் வீட்டுக்காரர்கள்லாம் கொடுக்குற மாதிரி வருது. இது கணவன் மனைவியினுடைய உறவுகளில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுது. அவங்க அப்பா அம்மா, இந்த கணவன் இருக்கிறாரு எங்கேருந்தோ வந்த ஒரு உறவு, ஆனால் பெத்த தாய் தந்தை ரத்த உறவு. அந்த பிள்ளைக்கு அந்த பெண்ணுக்கு முதல் இடம் தாய் தந்தை தான் பார்ப்பான். இந்த ஏன் கல்யாணத்துக்காண்டி எங்கள் அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டாரு சிரமப்பட்டார் அப்படின்னு சொன்னா இதுக்கெல்லாம் யாரு காரணம்? இவர் தானே. கஷ்டத்தையும் இவ்வளவு பணத்தையும் கொடுத்து இவரோட இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வாழ வேண்டுமா என்று அவள் நினைத்து விடும். அதனால மகர் கொடுக்கும் பொழுது அங்கே முதலில் அன்பும் பாசமும் வெளிப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, கணவன் மனைவிக்கு மத்தியில் அன்பு பாசம், அதுல மனைவியிடத்துல ரொம்ப நல்லா நடக்கும். கைருக்கும் லி அஹ்லிஹி அனா கைருக்கும் லி அஹ்லி, திருமதி என்ற ஹதீஸ் நூலில் இடம்பெறுகிறது. உங்களில் சிறந்தவர் யார் என்றால் தன்னுடைய மனைவிடத்தில் சிறந்தவராக இருப்பவர் தான். நான் என்னுடைய குடும்பத்தில் சிறந்தவராக இருக்கேன். ஒரு வீட்டில் போய் கேட்டோம்னா எப்படி சொல்லணும், ரொம்ப சிறந்தவர் எங்கள் வீட்டுக்காரரு அப்படின்னு உங்கள் மனைவி சொன்னாங்கன்னா நல்ல முறையில் நடப்பாங்க. அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் சிறந்தவர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாமல்ல அல்லாஹு தாலா இந்த பிரம்மாண்டமான பேருலகை படைத்து அதில் மனித சமுதாயத்தையும் உருவாக்கி அந்த மனிதனுடைய சந்ததிகள் பெருகுவதற்காக ஆண் பெண் என்பவர்களையும் படைத்து அந்த 2 இனத்தின் மூலமாக திருமணம் என்ற ஒரு உறவையும் ஏற்படுத்தி இன்று ஏராளமான மக்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் உருவாக்கியிருக்கிறார். இந்த கணவன் மனைவி என்ற அந்த ஒரு உறவு இறைவனால் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய ஒரு ஏற்பாடாகும். இந்த உறவின் மூலமாகத்தான் இன்று உலகத்தில் ஏராளமான மக்கள் உருவாகி இருக்கிறார். ஆனால் இந்த ஒரு புனிதமான இந்த உறவு இன்றைய காலகட்டத்தில் அவர்களுக்கு மத்தியில் எவ்வளவு அன்பும் பாசமும் திளைத்திருக்கிறது என்று நீங்கள் பார்த்தால், குடும்ப உறவுகளில் கணவன் மனைவி உறவுகளில் ஏராளமான பிரச்சனைகளையும் சண்டைகளையும் நாம் பார்க்கிறோம். வெளிப்படையாக வந்தவைகள் உண்டு, வெளியில் சொல்லாமல் தங்களுக்குள்ளேயே அதை மறைத்து வைத்திருக்கக்கூடியவர்களும் உண்டு. நீங்கள் வரக்கூடிய தலாக் அல்லது ஹுலா என்ற பெண்ணாக விரும்பி விவாகரத்து கேட்கக்கூடியவை, இவைகளெல்லாம் இன்று நிறைய வந்து கொண்டே இருக்கிறது. இது எல்லா இதிலையும் முஸ்லீம்கள் மட்டுமல்லாமல் எல்லா மதங்களிலேயும் இது போன்ற கணவன் மனைவிக்கு மத்தியில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அவர்களுக்கு மத்தியுள்ள அந்த உறவுகள் எப்படி இருக்கிறது என்பதை ஒரு நகைச்சுவையாக ஒரு செய்தியில் குறிப்பிடுவார். சில ஆட்களை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமும் மகிழ்ச்சி மாதிரி இருப்பாங்க, ஆனால் வீட்டுக்குள்ளே போனால் மிகப்பெரிய சண்டை பிரச்சனைகள் எல்லாம் நிறைந்திருக்கும். அப்போ ஒரு தெருவில் ஒரு பகுதியில் பல இடங்களில் எல்லா வீடுகளிலேயும் சண்டைகள் பிரச்சனைகள் வரும்போது ஒரு வீட்டில் மட்டும் ஒரே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சிரிப்பும் இருந்து கொண்டு இருக்கிறது. இது மற்றவர்களுக்கு ஒரு ஆச்சரியப்பட வைத்தது. எப்படி என்றைக்காவது ஒரு நாளாவது சண்டைக்கு வரும், எங்கள் வீட்டு பார்த்தாலும் ஒரே சிரிப்பாக இருக்க 2 பேருக்கு மத்தியிலேயே. என்ன அப்படி சிரிப்புக்கு உன்னுடைய ரகசியம் என்ன, நம்மளும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கலாமே என்று அந்த வீட்டுக்காரரை கூப்பிட்டு, நீங்கள் இவ்வளோ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வெளியிலன்னு பார்த்தா ஒரே சிரிப்பு சத்தமாக கேட்டுக்கிட்டே இருக்கேன், எப்படி இன்பமாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு நீங்கள் பின்பற்றக்கூடிய வழிமுறை என்ன, அதை கொஞ்சம் எங்களுக்கு சொன்னீங்கன்னா நாங்களும் பின்பற்றலாமே அப்படின்னு. அப்போ அதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. எனக்கும் மனைவிக்கும் மத்தியில் சண்டைகள் வருவதுண்டு. சண்டை வரும்பொழுது என் மனைவி என்ன செய்வா, கையில் கிடைக்கிற தூக்கி அடிப்பா. தூக்கி அடித்து என் மேலே பட்டுச்சுன்னா அவள் சிரிப்பா, படாமல் இருந்தால் நான் சிரிப்பேன். இப்படி தான் எங்கள் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு.
சண்டையெல்லாம் வருது. அந்த சண்டையை இப்படி மகிழ்ச்சியாக சிலர்கள் தங்களுடைய காலங்களை ஓட்டி கொண்டு இருக்கிறார். ஆனால் உண்மையிலேயே கணவன் மனைவி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பதற்கு மார்க்கம் காட்டும் வழிமுறைகள் என்ன, எப்படி நடக்க சொல்கிறது, கணவன் எப்படி நடக்கணும், அவனுடைய அடிப்படைகள் என்ன, உரிமைகள் என்ன, அவன் மனைவியிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இரண்டாவதாக மனைவி எப்படி கணவனிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும். இந்த ரெண்டு பேருக்குமே ஒரு அழகான அறிவுரைகளையும் திருமறை குரானும் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லியிருக்கிறார். அப்படி அவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தார்களே ஆனால் அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு, மறுமை நாளில் சொர்க்கத்துக்கு போகும்போது உதுஹுலுல் ஜன்னத்த அன்தும் வ அஸ்வாஜுக்கும் துஹ்பரூன், குரான் சொல்லுகிறது. மகிழ்ச்சி அடைந்தவர்களாக நீங்களும் உங்களுடைய மனைவியும் இந்த சொர்க்கத்தில் போங்க. குரான் படியும் ஹதீஸின் படியும் நடந்து மார்க்கத்துக்கு உட்பட்டு நாம் ஒழுங்காக இருப்போமேயானால் கணவன் மனைவி சேர்ந்தாற்போல் சொர்க்கத்துக்கு செல்வார்கள் என்றும் திருக்குரான் நமக்கு சொல்லுகிறது. அந்த மாதிரி நடக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல கணவன் எப்படி நடக்க வேண்டும், அதுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைகள் என்ன. ஃபஸ்ட்டு திருமணம். இந்த திருமணத்தில் கணவனாக வரக்கூடியவன் அவன் செய்ய வேண்டிய முக்கியமான ஒன்று. இந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய மனக்கசப்புகள் எங்கே முதல்ல துவங்குகிறது என்று சொன்னால் திருமணத்திலேயே நிறைய துவங்குது. இங்கே நிறைய திருமணங்களில் மட்டன் கறி போடலை, அதனால சண்டை பிரச்சனை, லட்டு சின்னதாக இருக்குது அதனால பிரச்சனை. திருமணத்திலேயே திருமணத்தினுடைய விருந்தில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை ஒழுங்காக கண்ணியப்படுத்தலை, எங்கே என்ன பெண் வீட்டுக்காரங்களை கண்ணியப்படுத்தலை, அப்படி போகலை. எங்கே பிரச்சனை ஆகுதுன்னு சொன்னால் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு சரியான மரியாதை கொடுக்கலை, கண்ணியம் கொடுக்கலை, உடனே திருமணத்தை நிறுத்து. சொன்ன நகை கொடுக்கலை, சொன்ன அளவு நகை போடலை, அதனால் திருமணத்தை நிறுத்து. இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் திருமணத்துக்கு முன்னாடி ஒப்பந்தம் ஆவதற்கு முன்பாகவே நடக்கிறதை பார்க்கணும். அப்படியும் கொஞ்சம் சமாளித்து நல்ல கணவன் வீட்டு ஆட்களை எல்லாம் நல்ல முறையில் சொல்லி திரும்ப அவர்களை சேர்த்து வைத்தால் மனைவியினுடைய உள்ளத்தில் எது உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்சிருக்கும். கல்யாணத்தை அன்னைக்கே பெரிய பிரச்சனை பண்ண அடுத்த பிரச்சனை வரும்போது இதுவும் சேரும். ஒரு திருமணத்தில் கூட ஒரு பெருந்தன்மையாக நடக்காத ஒரு கூட்டத்தில் நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி என்ன செய்வார்கள், அந்த பெண்மணி நினைக்க அங்கே உள்ளுக்குள்ளே வெறுப்புணர்வு கூடிக்கிட்டே போகும். அதுக்கு ஆரம்பத்திலேயே இஸ்லாம் சொல்லுகிறது, திருமணம் முடிக்கும் பொழுது மணமகன்தான் மணமகளுக்கு வரதட்சணை கொடுக்கணும், தட்சணை கொடுக்கணும். அதை இஸ்லாம் மஹர் என்று சொல்லுகிறது. அப்போவே அவன் கரெக்டாக துவங்குகிறான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையும் சிறப்பானதாக அமையும். இந்த மஹர் என்பது பெரும்பாலும் இப்பொழுது நிறைய கொடுக்குறாங்க. ஆரம்ப காலகட்டத்திலெல்லாம் என்ன செய்வார்கள், இன்னும் ஒரு சில ஊர்கள்லாம் மஹர் எவ்வளோன்னா 1001, 101, இந்த ஒற்றைப்படையில் கொடுக்கணுன்னு யாரோ சொன்னோன்னா அதை 101, 1001 சும்மா பேருக்கு எழுதி வச்சுக்கிட்டு வரதட்சணையாக நிறைய வாங்கிக்கிறவாங்க. ஆனால் திருக்குரான் நமக்கு சொல்லுகிறது, வாத்துன் நிசா சதுகாத்துஹின்ன நிஹ்லா, நீங்கள் மனமுவந்து அந்த பெண்ணினுடைய மகர் தொகையை கொடுத்து விடுங்கள். கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும், திருமணத்துக்கு முன்பாக மகர் கொடுக்கணும். அந்த மகர் என்பது தான் அவனுடைய உறவை ஹலாலாக ஆக்கக்கூடியது. சஹீஹுல் புகாரியில் இடம்பெறும் ஒரு செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஒப்பந்தங்கள் இதை நிறைவேற்றுவதிலேயே மிகவும் தகுதியான ஒப்பந்தம் எது, ஹக்கு ஷுரூத்தி அந்தூஃபு பிஹி மஸ்தஹல்தும் பிஹில் ஃபுரூஜ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீ உங்களுடைய நிபந்தனைகளிலேயே நிறைவேற்ற வேண்டிய மிகவும் தகுதியானது எது என்றால், உறவு கொள்வதற்கு எதை கொண்டு நீங்கள் ஹலாலாக்கி கொள்கிறீர்களோ அந்த மகர் தான் நபிகளார் சொன்னார். நிறைய பேர் நீங்கள் மகர் தரேன்னு சொல்லிட்டு கொடுக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உடனே கொடுத்துருங்க. கடனாக கூட சில பேர்கள் மகர் எழுதி கடன் மகர்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர்கள் திருமணம் முடிக்கின்ற பொழுதே ஒரு சில நல்ல பெண்மணிகள் என்ன செய்வாங்க, என்னை ஹஜ்ஜுக்கு கூட்டிகிட்டு போகணும், உம்ராவுக்கு கூட்டிகிட்டு போகணும், இப்படியெல்லாம் நிபந்தனைகள் போட்டு வச்சுருந்துருப்பாங்க. இதையெல்லாம் நாம் ஏற்று வந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள், அந்த ஷருத்துகளிலேயே நிபந்தனைகளிலேயே மிகவும் தகுதியாக நிறைவேற்றுவதற்கு மிகவும் தகுதி, எல்லாத்துக்கும் நிறைவேற்றணும். அதில் ஃபஸ்ட்டில் எது என்று சொன்னால், நீங்கள் உறவு கொள்வதற்கு எதை கொண்டு
எந்த மகரை கொண்டு நீங்கள் ஹலாலாக்கினீர்களோ அதுதான் சொன்னாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த மகர் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. அதில் இந்த மகரை பற்றி நம்ம எந்த அளவுக்கு வாரி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த பெண்ணின் இடத்துல ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். எல்லோரும் 1000 ரூபா 100 ரூபான்னு சொல்லி கொடுக்கும்போது நம்ம அவங்களுக்கு சொந்தமாக மகர் தொகையாக லட்சக்கணக்கில் நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுப்போம் என்று சொன்னால் மகிழ்ச்சி. அது உண்மையானதாக இருக்கணும். நிறைய பேர்கள் என்ன செய்கிறாரு, மகர் என்று என்ன செய்வாங்க, நகையை தான் கொடுப்பாங்க, பணமாக பெரும்பாலும் கொடுக்கறது இல்லை. ஏன்டா நகையோடு தானே நமக்கு திரும்பி இங்கே வருவாங்க. கல்யாணம் முடிச்சு கொடுத்தா நகை வீட்டிலே அவன் அம்மா வீட்டுக்கு போகும்போது நமக்கு தான் வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக வேண்டியே போடுறது. அந்த எண்ணமே வரக்கூடாது. நீங்கள் உண்மையிலேயே அந்த பெண்ணுக்கு நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அந்த நகையை அந்த பெண்மணி கிளட்டி அவங்க அம்மாட்ட கொடுத்து நீங்கள் வச்சுக்கிறீங்கம்மா, அல்லது அவங்களுடைய சகோதரி கொடுத்து நீ பயன்படுத்திக்க அப்படின்னு கொடுத்தா கோபம் வரக்கூடாது. எப்படி என்கிட்ட கேட்காம நீ கொடுத்த, மாமியார் என்ன போனபோது நகை இருந்துச்சு நெக்லஸ் இருந்துச்சு திரும்பி வரும்போது காணோம் கேட்க உரிமையே கிடையாது. அது அந்த பெண்ணுக்கு உரிய அந்த மகர் தொகை என்ன வேணாலும் அவங்க செய்யலாம், சொந்தம் அவங்களுக்கு சொந்தமான அந்த எண்ணத்தில் நாம் கொடுக்கணும். நம்ம கொடுத்துட்டோம்னா மறந்துடணும். அது வந்து நம்முடைய மனைவிக்குள்ளது. அவங்க அம்மா அப்பாவுக்கு கஷ்டப்படுற நேரத்தில் நீங்கள் கொடுத்தா நீங்கள் கேட்காம இருந்தீங்கன்னா அந்த மனைவி உங்கள் மேலே எவ்வளவு மரியாதை வைப்பாங்கன்னு பாருங்கள். ஊரில் பூரா இப்படி கேட்டுக்கொண்டு இருக்கின்ற பொழுது நம்முடைய கணவர் பாருங்கள், அந்த மகர் தொகையை நம்ம என்ன பயன்படுத்தினாலும் எதுவும் கூட கேட்கல, அப்பாவுக்கு கொடுத்தாங்க அம்மாவுக்கு கொடுத்தாங்க, எதுக்கு என்னால் ஒரு வார்த்தை கூட கேட்கலன்னு சொல்லும்போது உங்களை பற்றிய உயர்வான எண்ணம் அந்த பெண்ணுக்கு ஏற்படும் போது நாம் செய்கின்ற தவறுகள் எல்லாம் பெருசாக தெரியாது. அதனால் மகர் என்பது ஒரு பெண்ணுக்கு உரிமையான ஒன்று. அவள் விரும்பியதையும் கேட்கலாம், நமக்கு முடிந்ததை என்ன செய்யலாம், கொடுக்கலாம். கொடுத்ததற்கு பிறகு அது எனக்குரியது என்ற எண்ணம் யாருக்கு, மணமகனுக்கும் வரக்கூடாது, மணமகனுடைய தாய் தந்தைக்கும் வரக்கூடாது. அது இந்த மணமகன் கொடுக்கக்கூடிய அந்த மகர் தொகை இருக்கிறதே இன்று சாதாரணமாக சிறிய அளவில் ஆயிடுச்சு. ஆனால் அரபு நாடுகளில் இன்றும் மகர் தொகைக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் உண்டு. நிறைய பேர்கள், நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி போகும்போது ஜித்தாவில் போகும்போது ஒரு அரபி என்னை அழைச்சிக்கிட்டு, ஏன்னா முன்னால் வந்து உம்ரா விசாவில் என்ன செய்ய முடியாது, 3 ஊரை தாண்டி போகக்கூடாது. ஜித்தாவில் இருக்கலாம், மக்காவில் இருக்கலாம், மதினாவில் இருக்கலாம். இதை தாண்டி எந்த ஊருக்கு போனாலும் பிடிச்சிடுவான். நம்ம தாயிஃபுக்கு போகணும், அங்கே பக்கத்தில் அவர்கள பயான் பண்ணணும், அதுக்காக வேண்டி போகும்போது ஒரு அரபியை கூட்டிகிட்டு போனால் அவர் பேசி சரி பண்ணிக்கிடுவாண்டு அரபியை கூட்டிகிட்டு போகும்போது அவர் பேசிக்கிட்டு வர்றார். என்ன கல்யாணம் முடிஞ்சாருன்னு அவர் நம்ம தெரிஞ்சவர் கேட்கும்போது கல்யாணம் முடியல. ஏன் முடியலைன்னா மகர் தொகை கொடுக்க முடியலைங்கிற. இந்த பெண்கள் கேட்கக்கூடிய மகர் நம்ம 1 லட்சம்னா அங்கே 1 லட்சம் ரியால் அப்படின்னா 22 லட்சம் 23 லட்சம் ரூபா. சாதாரணமாக 3 கிளாஸ் கழுவுறோம் போகிறோம் அந்த மாதிரி உள்ளவங்களாம் 1 லட்சம் ரியால் கொடுக்கணும், காரு கொடுக்கணும், வீடு கொடுக்கணும். எப்பா பெரிய தொல்லை. சாலிகள் உசைமீனி போன்ற அறிஞர்கள்லாம், அம்மா பெண்கள்லாம் கொஞ்சம் கம்மியாக மகரை கொடுங்க, ஆண்கள்லாம் கல்யாணம் முடிக்காமல் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லும் அளவுக்கு அங்கே இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறது. நம்ம ஊர்லலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 5 பொம்பளை பிள்ளையை பெற்றா அரசனும் ஆண்டி ஆயிடுவான். ஆனால் அங்கே 5 பொம்பளை பிள்ளைய பெற்ற ஆண்டியாக இருந்தால் அரசன் ஆயிடுவான். ஆளுக்கு ஒரு 5 லட்சம் எடுத்துகிட்டு வாயா அப்படின்னு சொல்லிட்டு உருவிட்டா என்ன அவனால பெரிய கோடீஸ்வரன் ஆகிடலாம். அந்த நிலை தமிழகத்தில் என்ன செய்யணும், உருவாகணும். பெண் குழந்தையை பெற்றவர்கள் ஏன் ரொம்ப வருத்தப்படுறாங்க, ஒரே பொம்பளை பிள்ளைன மாமியாராக இருக்கட்டும் மருமகளாக இருக்கட்டும் எல்லாருமே பெண் குழந்தை தொடர்ச்சியாக பிறந்தால் எல்லோரும் என்ன செய்கிறா வருத்தப்படுறாங்க. இன்னும் அடுத்தது பொம்பளையா கேட்குறது ஒரு பொம்பளை தான். உன்னையே நினச்சி நீ உன்னையா அதே மாதிரி அவங்க அம்மா அப்பா கேட்டால் என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் கொடுத்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அல்லாஹ் கொடுத்தது. அது இந்த மாதிரி இதில் செல்வங்கள் நிறைய அதன் மூலமாக கிடைக்குன்னா சந்தோஷமாக இருப்பாங்க பெண்கள். ஏன்னா கல்யாணம் ஒரு பெண்ணை கல்யாணம் முடித்ததுக்கே போதும்னு ஆயிடுச்சு, அடுத்து என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் பெண் குழந்தை பிறந்தது என்றால் எல்லாருமே வருத்தப்படுறாங்க. அந்த சூழ்நிலையை என்ன செய்ய வேண்டும், மாற்ற வேண்டும். பெண் குழந்தையை பெற்றவர்கள் கேட்கும் மகர்கள் எவ்வளோ வேணாலும் கேட்கலாம். ஆண்கள் வந்து பெண் குழந்தை நல்ல தரமானவர்கள் நம்ம முடிக்க வேண்டும் என்று நினைச்சோம்னு சொன்னால் நிறைய மகர் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். பாருங்கள், நபிமொழியிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்த நடைமுறைகள் எல்லாம் எப்படி இருந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மகரை எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பெண்மணி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடித்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பதில் சொல்ல தலையை குனிஞ்சிக்கிட்டாங்க. அப்போ இன்னொரு சொன்னார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, வேண்டுமானால்
நீங்கள் எனக்கு திருமணம் முடித்து வைங்க, நான் முடிச்சுக்கிறேன். அப்போ திருமணம் முடிக்கணுன்னா என்ன வேணும்? மஹர் வேணுமே, கொடுக்குறியா? என்கிட்ட ஒன்றுமே இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ் இல் தமிஸ் வலவு ஹாத்தமி மின் ஹதீத், ஒரு இரும்பு மோதிரம் இருந்தாவது எடுத்துகிட்டு வா. ஒன்றுமே இல்லாதங்க அது இருந்தாவது கொடு, நான் முடிச்சு வைக்கிறேன். வீட்டில் போய் பார்க்குறா, தேடி பார்க்குறா, ஒன்றுமே இல்லை. எல்லாம் திரும்ப ஒன்றும் இல்லை. வேணும்னா என் இடுப்பில் ஒரு கைலி இருக்குது, அதில்னா பாதியை கொடுக்குறேன் அப்படின்ட்டு. இருக்கிறது ஒன்றும், அதை கழித்து பாதியை கொடுத்துட்டா நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்டு, அதுக்கு பிறகு திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் உனக்கு தெரியுமா? தெரியும். அப்போ அதை கற்றுக் கொடுன்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை திருமணம் முடித்து கொடுப்பார். மகரினுடைய முக்கியத்துவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒன்றுமே இல்லாதவன் கூட சும்மா முடிக்கக்கூடாது, எதையாவது கொடுத்து தான் முடிக்கணும். அதை அந்த பெண்மணி ஏற்றுக்கிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்து கொடுத்துருக்கிறார். நபிகளாரினுடைய திருமணங்களில் எல்லாம் நம்ம கல்யாணம் முடிச்சுட்டா நம்மளுக்கு தெரியலை அல்லது பின்னாடி தான் தெரிய வருது, நம்ம என்ன கேட்போம்? எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா, மகிழ்ச்சியாக இருக்கீங்களா, குடும்பம் நல்லா இருக்கா, என்ன மட்டன் போட்டிங்களா அல்லது பீஃப் போட்டிங்களா, சிக்கன் போட்டிங்களா, சாப்பாடெலாம் எப்படி ஜம்முன்னு இருந்துச்சா, இதை தானே நம்ம விசாரிப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் திருமணம் முடித்ததாக சொல்கிறார். அன்சாரி பெண்ணை நான் திருமணம் முடிச்சிட்டேன், ரசூலுல்லாஹ்க்கு சொல்லாமல். நிறைய பேர்களுக்கு வீண் வெட்டி செலவுகள் செய்கிறது இதில் தான். உலகத்தையே கூப்பிட்டு வச்சு பணத்தை பூரா செலவழிச்சாங்க. ஆனால் ஒரு பள்ளியாசலுக்கு பணம் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஒரு நல்ல தாவா பணி செய்யணும், கொடுக்க மாட்டாங்க. ஒரு முதியோர் இல்லம், சிறுவர் இல்லம், இதுக்கெல்லாம் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு பல லட்சம். நீங்கள் பார்த்துருக்கலாம், சமீபத்தில் நாகூர் பக்கத்தில் ஒரு திருமணம் நடந்துச்சான். அதுக்கு வெளிநாட்டிலேருந்தெல்லாம் வந்தாங்க. அவங்க அந்த வெளிநாட்டில் வரவங்க இறங்குறதுக்காக வேண்டி எலிப்பேடு அந்த பேடுலாம் வச்சு அதெல்லாம் உருவாக்கி பெரிய இது நம்ம ஒரு மாநாடு, ஒரு பெரிய கட்சி, ஒரு ஜமாத்து நடத்தினா இருக்குமோ அந்த அளவுக்கு பெரிய பிரம்மாண்டமான பந்தல் போட்டு பல கோடி ரூபாய் செலவழித்து திருமணம் முடிச்சிட்டாங்க. அந்த செலவழித்த இதுக்கு 10 பள்ளியாசல் 20 பள்ளியாசல் கட்டி கொடுத்துருக்கலாம். எத்தனையோ பள்ளியாசல் கடனில் இருக்கிறாங்க, கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், இவ்வளோ இது நீங்கள் செய்கிறீங்களா, கொடுங்கன்னா அதெல்லாம் எல்லாம் கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கும் அப்படின்றாங்க. வெட்டி செலவுகள் திருமணத்தின் பெயரால் நிறைய செய்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அப்படியே இல்லை. எல்லாரையும் அழைக்க வேண்டும் என்பதும் இல்லை. ரசூலுல்லாஹ் விட பெரிய உயர்ந்த உறவு யாருங்க இருக்கா சொல்லுங்க பாப்போம். அந்நபி அவுலா பில் மோமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களுக்கு தங்களுடைய உயிரை விடவும் மேலானவர் இந்த நபி அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. உலகத்திலேயே நமக்கு முதல் உறவு, சிறந்த உறவு யாருன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். அதுக்கு பிறகு தான் மற்ற எல்லாம் தாய் தந்தை எல்லாருமே. அவங்களையும் கூப்பிடலங்க. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவங்களே கூப்பிடல. கல்யாணம் முடித்தவொன்னே ரசூலுல்லாஹ் கோவப்பட்டாங்களா, வருத்தப்பட்டாங்களா, ஏன் என்கிட்ட சொல்லலைன்னு கேட்டாங்களா? இல்லை. அப்போ கேட்ட முதல் கேள்வி கம் அஸ்தக்தஹா, அந்த பெண்ணுக்கு எவ்வளோ மஹர் கொடுத்தான்னு கேட்டாங்க. மஹர் எவ்வளவு நீ கொடுத்துருக்கிற? வசனு நவாத்தி மின் தஹப், பேரித்தம்பளம் கொட்டை அளவுக்கு ஒரு தங்கத்தை நான் கொடுத்தேன். அப்போ தான் அவர் சம்பாதிக்கிறார். அதனால் அவர் கொடுத்தது ஒரு பேரித்தம்பளம் கொட்டை அளவுக்குள்ள தங்கத்தை கொடுத்து தான் நான் திருமணம் முடிச்சிருந்தேன். இப்போ இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் திருமணம் முடித்து வந்தேன்னு சொன்னால் முதல் கேள்வி கரெக்டாக மஹர் கொடுத்தீங்களா? அப்போ நம்மள்கிட்ட ஒரு சகோதரர் திருமணம் முடித்தாருன்னா எளிமையாக நடத்துனீங்களா? செலவு குறைஞ்சி நீங்கள் செஞ்சீங்களா? மார்க்கு சொன்னபடி செஞ்சீங்களான்னு ஒவ்வொருவரும் எல்லாரும் கேள்வி கேட்க போகும்போது அவர்கள் கண்டிப்பாக என்ன செய்வார்கள்னா, ஓஹோ மார்க்கத்தில் இப்படி இருக்கும் போல இருக்க என்று அவர்களும் உணர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளும் ஆடம்பரமான திருமணத்தை போய் கலந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் செஞ்சோம்னு சொன்னால் அது மாதிரி தான் நம்மளும் இதே மாதிரி பெரிய லெவலில் செய்யணும் அப்படின்னு சொல்லி கடன் வாங்கி பிரச்சனையாகும். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி முடிங்க. அதில் முக்கியமாக மஹர் தொகை கொடுத்து முடிங்க. அந்த மஹர் தொகையினுடைய அளவை பற்றி திருக்குர்ஆன் ஒரு இடத்தில் நமக்கு சொல்லுவோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு மஹர் தொகை கொடுத்துருக்கிறாங்கன்னு அவங்களுடைய மாமனார் சொல்லுகிறார், இன்னி உரீது அன் உன்கிஹக இஹதமுனத்தைய ஹாத்தைனி, என்னுடைய 2 மகள்களில் ஒரு மகளை உமக்கு நான் திருமணம் முடித்து கொடுக்க நான் ஆசைப்படுறேன். நான் 2 பிள்ளைகள் இருக்காங்க, ஒரு ஆள். அதுக்கு எவ்வளோ நீ கொடுக்கணும்? அலா அன் தாஜுரனி சமானிய ஹிஜஜி, 8 வருட காலங்கள் என்னிடத்தில் நீ வேலை பார்க்கணும். அதே நேரத்தில் நீ 10 வருடத்தை முழுமைப்படுத்தினால் வைன் ஆத்மம் தாஷரன் ஃபமின் இந்திக், நீ 10 வருடம் செஞ்சிட்டால் அது உன்னுடைய விருப்பத்திற்குரியது. ஒமா உரியது நான் சுக்காலை, உனக்கு நான் கஷ்டம் கொடுக்க நான் விரும்பவில்லை. கண்டிப்பாக 8 வருடம் வேலை பார்க்கணுமா?
8 வருடம் வேலை பார்க்குறதுன்னா நம்மளால் முடியுமா? அப்படி ஒரு மாமனார் சொன்னால் போயா நீனும் உன் பொண்டாட்டி என்னமோ வானத்தில் வந்து இந்த ஊரில் ஈனா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். 8 வருட காலங்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நிபந்தனையிடப்படுது. 10 வருஷம் செஞ்சேன்டா அது உன்னுடைய திருப்தி, நான் இன்னும் நிறைய கொடுப்பேன். நம்ம கேட்கும்போது 1 லட்ச ரூபா மகர் கொடு, 2 லட்ச ரூபா நீ தந்தியண்டா அது உன்னுடைய விருப்பம். ஒரு 5 லட்ச ரூபா கொடு, அல்லது 20 பவுன் நகையை போடு, இன்னும் ஒரு 5 பவுன் எக்ஸ்ட்ரா தந்தால் உன்னுடைய விருப்பம் அப்படின்னு நம்மளால் சும்மாவது சொல்ல முடியுமா? அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கா? இல்லை. ஆரம்ப காலத்தில் இருந்தே மகர் கொடுத்து தான் திருமணம் முடிக்க வேண்டும் என்ற பழக்கங்கள் இருந்திருக்கிறது. ஆனால் இப்போ என்ன செஞ்சது, காலப்போக்கில் அது மாறி தலைகீழாக போய் பெண் வீட்டுக்காரர்கள்லாம் கொடுக்குற மாதிரி வருது. இது வந்து கணவன் மனைவியினுடைய உறவுகளில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுது. அவங்க அப்பா அம்மா, இந்த கணவன் இருக்கிறாரு எங்கேருந்தோ வந்த ஒரு உறவு, ஆனால் பெத்த தாய் தந்தை வந்து இரத்த உறவு. அந்த பிள்ளைக்கு அந்த பெண்ணுக்கு வந்து முதல் இடம் வந்து தாய் தந்தை தான் பார்ப்பான். இந்த ஏன் கல்யாணத்துக்காண்டி எங்கள் அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டார், சிரமப்பட்டார் அப்படின்னு சொன்னால் இதுக்கெல்லாம் யார் காரணம்? இவர் தானே. இவரோட வந்துட்டு கஷ்டத்தையும் இவ்வளோ பணத்தையும் கொடுத்து இவரோட இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வாழ வேண்டுமா என்று அவள் நினைத்து விடுவார். அதனால் மகர் கொடுக்கும் பொழுது அங்கே முதலில் அன்பும் பாசமும் வெளிப்படுகிறது என்பதையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நினைக்கிறோம். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, கணவன் மனைவிக்கு மத்தியில் அன்பு பாசம், அதில் மனைவியிடத்தில் ரொம்ப நல்லா நடக்கும். கைருக்கும் லி அஹ்லிஹி அனா கைருக்கும் லி அஹ்லி, திருமதி என்ற ஹதீஸ் நூலில் இடம்பெறுகிறது. உங்களில் சிறந்தவர் யார் என்றால் தன்னுடைய மனைவிடத்தில் சிறந்தவராக இருப்பவர் தான். நான் என்னுடைய குடும்பத்தில் சிறந்தவராக இருக்கிறேன். ஒரு வீட்டில் போய் கேட்டோம்னா மனைவியை பற்றி எப்படின்னு சொன்னோம்னா எப்படி சொல்லணும்? ரொம்ப சூப்பரு, ரொம்ப சிறந்தவர் எங்கள் வீட்டுக்காரரு அப்படின்னு உங்கள் மனைவி சொன்னாங்கன்னா நல்ல முறையில் நடப்பாங்க. அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் சிறந்தவர். ஒருவர் நான் என்னுடைய மனைவியிடத்தில் ரொம்ப கண்ணியமாகவும் மரியாதையாகவும் நான் நடக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சிறந்தவர். வெளியில் போய் என்ன செய்யக்கூடாது, போய் இப்படி நீ நட அப்படி நீ நட, யார் கேட்டாலும் இப்படி சொன்னாங்கன்னு சொல்லணும்னு இல்லை. உண்மையிலேயே மனப்பூர்வமாக அப்படி நடந்தார்கள்னா உலகத்திலேயே நீங்கள் தான் சிறந்தவர்கள். இதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு நபித்தோழியை பற்றி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறும் ஒரு செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நமக்கு ஏதாவது சோதனை வந்தால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அடுத்து அல்லாஹும்ம அஜிர்னி ஃபி முசீபத்தி வ அஹ்லிஃப் லி ஹைரம் மின்ஹா அப்படின்னு சொல்லுங்கள். இப்படி நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வார்னா அஹ்லஃபல்லாஹு லஹு ஹைரம் மின்ஹா, அந்த இழப்பை விட சிறந்ததை அல்லாஹ் தராமல் இருக்க மாட்டார். ஏன்னா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் நமக்கு எல்லாம் தெரியும். அல்லாஹும்ம அஜிர்னி ஃபி முசீபத்தி, அடுத்து நம்ம அல்லாஹ்ட்ட கேட்குற, யா அல்லாஹ் எனக்கு ஏற்பட்ட சோதனைக்கு நீ கூலியை கொடு, எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டே சரி நான் ஏற்றுக்கிறேன், அதுக்காக நீ நன்மையை நீ கொடு. வாஹ்லிஃப்லி ஹைரம் மின்ஹா, இதை விட ஒரு சிறந்ததை எனக்கு தான். ஒரு நஷ்டமாகிச்சு போனுச்சுன்னா இதை விட ஒரு நல்லதை கொடு. ஒரு குழந்தை போயிட்டா இன்னும் ஒரு நல்ல குழந்தையை கொடு. இப்படி நம்ம கேட்டோம்னா அல்லாஹ் கண்டிப்பாக தருவான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உடனே உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இதை ரசூல்லா சொல்லிட்டாங்களே, சொல்லிவிட்டு அவருடைய கணவர் அபு சலமா இறந்து போயிடுறார். இறந்து போனது பிறகு இந்த வாசகத்தை சொல்லிவிட்டு அவர்கள் யோசித்து பார்க்குறாங்க, ஏன்னா கணவர் இறந்துட்டான்னா அதை விட ஒரு சிறந்த கணவர் கிடைக்கணும், கிடைப்பார்களா? அவங்க சொல்கிறாங்க, ஐயுல் முஸ்லிமீன ஹைரும் மின் அபி சலமா, அபு சலமாவை விட முஸ்லீம்களில் சிறந்தவர் யார் இருக்கிறா? என் கணவர் இருந்தார், அவரை விட சிறந்தாலும் இந்த உலகத்தில் யார் இருக்கா? யார் சொல்லுகிறார்? அபு சலமாவினுடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. எப்போ தன்னுடைய கணவர் இறந்தபோது அவர்களிடத்திலிருந்து வந்த வாசகம் இப்படி சொல்லணும். மனைவி என்னுடைய கணவரை மாறி உலகத்தில் யாரும் இல்லை என்று மனப்பூர்வமாக உள்ளத்தில் இருந்து எடுத்து சொல்லணும். இப்படி சொன்னால் அவர் சிறந்த கணவர் என்று பொருள். நம்ம கரெக்டாக அது மாதிரி நடந்தோம் என்று சொன்னால் அது சிறந்த கணவர் என்று பொருள். அவங்க அபு சலமா அப்படி நல்லவராக நடந்திருக்கிறார். உம்மு சலமா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட வந்து அவ்வளவு நல்ல பேர், நல்ல சிறந்தவராக இருந்திருக்காரு. அப்புறம் இதை சொல்லிட்ட பிறகு அவங்க யோசிக்கவே இல்லை. கடைசியில் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அவங்களுக்கு மனைவியாக கிடைக்கிறார், கணவராக கிடைக்கிறார். ஏன்னா அபு சலமாவை விட சிறந்தவர் தான். அப்புறம் தான் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவினுடைய
கருத்தை அப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்க. அதுவரையிலையும் ரசூல்லா கணவராக வருவாங்கன்னு அவங்க எண்ணி கூட பார்த்ததில்லை. இந்த வாசகத்தை சொன்ன பிறகு அல்லாஹு தஆலா உங்களுக்கு கொடுத்துருக்கிறான். அப்போ இதையும் நீங்கள் என்ன செய்யணும், கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியிடத்தில் நல்ல பெயர் எடுக்கின்ற அடிப்படையில் மிகவும் அவங்களுடைய கஷ்டங்கள், அவங்களுடைய சிரமங்கள் இவைகளை எல்லாம் பொறுத்து நடக்கணும். அதில் நமக்கு என்ன ஒரு கேள்வி வரும்னா, பெண்கள் ஒரே தொல்லை பிரச்சனையை எல்லாம் வரத்தானே செய்யுது. இப்படி நிறைய பேர்கள் இருக்கா. பெண்களாக இருக்கக்கூடியவங்க எல்லாம் நம்ம சொன்ன பேச்சை கேட்குறாங்களா, போகிறாங்களா, வர்றாங்களா, அங்கே எத்தனையோ சண்டை பிரச்சனைகள், அவங்கள்ட்ட எவ்வளோ தவறுகள் வரத்தானே செய்யுது அப்படின்னு நம்ம நினைப்பதுண்டு. அதுக்கு ரசூலுல்லாஹ் அழகாக சொன்னான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிறு பிள்ளை இருக்கிறான், அவன் எதையாவது ஒன்று உடச்சிட்டான் போயிட்டான்னா அவனை போட்டு மிதின்னு மிதித்து எடுக்கிறது இல்லை, திட்டிட்டு விட்டுருவான். சின்ன பிள்ளை அவன் இலக்க தான் செய்வான், சின்ன பிள்ளைகள் அப்படி தான் நடப்பான்னு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், புரிந்து கொள்கிறோம். அதே இது பெரியால் போட்டு பிடிச்சி இழுத்து உடச்சிட்டாரு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கடுமையாக திட்டுவோம். ஏன்னா 7 வயசாச்சு, இது கூட உனக்கு தெரியலையா அப்படின்னு நம்ம திட்டுவோம். சின்ன பிள்ளைய அப்படி திட்டமானாரே, இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சின்ன பிள்ளை அறிவுரை சொல்லுவோம், அவனுக்கு தெரியாது என்று விட்டு விட்டுருவோம். அது மாதிரி தான் பெண்கள் என்பவர்கள்ட்ட குறைகள் இருக்கும் என்பதை நீங்கள் ஆழமாக மனதில் பதிவு வச்சுக்கிறீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின் நிசா, பெண்கள் விஷயத்தில் நான் சொல்லும் அறிவுரைகளை ஏற்று நீங்கள் நடங்க. புகாரில் இடம்பெறும் செய்தி. இவங்க வளைந்த எலும்பிலிருந்து படைக்கப்படும், வளைந்த எலும்பு மாதிரி. இதை நீ நேர்படுத்த நீ விரும்பினாய் என்று சொன்னால் கசர்த்தோ, அதை உடைத்து விடுவாய். அப்படின்னா என்ன அர்த்தம், உறவுகளையும் முடிச்சுட்டு தலாக்கில் போயிடுவாய். கரெக்டாக நம்ம சொன்ன மாதிரி நடக்கணும் அப்படின்ட்டு போய் நன்றி இப்படி செய்ய அப்படி செய்யணும் கட்டும் போக்கை நீங்கள் காட்டினீர்கள் என்றால் கண்டிப்பாக என்ன செய்யாது, உறவு நிற்காது. இந்த வளைந்த நிலையிலேயே நீ இருப்பாய் என்று சொன்னால் மகிழ்ச்சியை அடைவாய், சந்தோஷத்தை அடைந்து கொள்வாய். இதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு போவோம், உங்களுக்கு பிரச்சனையே வராது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, பெண்கள்கிட்ட குறைகள் இருக்கத்தான் செய்யும். நம்ம சொல்லணும், தெரியலைன்னா திரும்ப 2 தடவை சொல்லணும். அதுக்காக வேண்டி கோபத்தில் கொந்தளிச்சிடக்கூடாது. அந்த தவறுகளையும் நாம் என்ன செய்யணும், பொறுத்து கொள்ளணும். இதுக்கு திருமறை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, லா யஃப்ருக்கு முஃமினுன் முஃமினா, ஒரு மூமினான ஆண் ஒரு மூமினான பெண்ணை வெறுக்கக்கூடாது. ஒரு கணவன் மனைவியை என்ன செய்யாதீங்க, வெறுக்காதீங்க. என் கரிஹ மின்ஹா குலுக்கன் ரலிய மின்ஹா ஆகர், ஒரு குணத்தை நீங்கள் வெறுத்தால் இன்னொரு குணத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னார். ஒரு குணம் பிடிக்காத குணமாக இருக்குது, இந்த மாதிரி குணத்தை பார்த்தாலே நமக்கு எரிச்சல் வருதுன்னு சொன்னால் அதை பெருசுபடுத்தாதீங்க. அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல குணங்கள்லாம் என்னென்னவெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எண்ணி பாருங்கள். அதில் நீங்கள் திருப்தி அடைவீங்க. நமக்கு தெரிகிறதெல்லாம் என்ன செய்யறது, அந்த குறை மட்டும்தான் தெரியுது. இப்போ வெள்ளை கையில் இருக்குது, அதில் ஒரு கருப்பு புள்ளி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த கருப்புது மட்டும்தான் நமக்கு தெரியும். இவ்வளோ வெள்ளையாக இருக்கேன்னு நமக்கு தெரிகிறதில்லை. நம்ம மனைவியிடத்தில் ஏதோ 1-2 குறைகள் இருக்குன்னா அது இல்லாத எத்தனையோ நல்ல குணங்கள் இருக்கு, நல்ல விஷயங்கள் இருக்கு, அதை பார்த்து நீங்கள் புரிந்து கொள்வீங்க. அதனால் அதை கவனிச்சுக்கிறாதீங்க, நல்ல விஷயங்களை பார்த்து சந்தோஷப்பட்டு கொள்ளுங்கள். எத்தனையோ சகோதரர்கள் சொல்லுவாங்க, தன் மனைவியை பற்றி இப்போ கோவப்பட்டாலும் ஆத்திரப்பட்டாலும் என் மனைவி மாதிரி இருக்க மாட்டாங்க. நான் 1 மணி 2 மணிக்கு வந்தாலும் கூட எழுந்து சுட ரொட்டி சுட்டு தான் தருவாங்கன்னு, சுட்டு வச்சு தரமாட்டாங்க. ஏன்னா நான் ஆறுனதை சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. அதுக்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னா, அவங்க எந்திரிச்சு 1 மணியாக இருந்தால் கூட சுட்டு தரக்கூடிய என்னுடைய மனைவி இருக்கிறாங்கன்னு பெருமையாக சொல்லுவாங்க. சில நேரத்தில் கோவப்படுற நேரத்தில் நம்ம என்ன பார்க்கணும் பாருங்கள், 1 மணி 2 மணிக்கு வந்தால் கூட நம்ம விரும்புகிற மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க. சில ஆட்களுக்கு என்ன செய்ய, ஒரே டீ குடிச்சிக்கிட்டு இருக்கேனேன்னு பாருங்க. ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், பாத்திரம் எல்லாம் கழுவி அப்படி சாயலான்னு டீ சரி அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை மணி நேரம் கேட்டாலும் டீ போட்டு கொடுக்குறாங்க. இப்படி எல்லாம் சிலர்கள் இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும், நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்ட நேரத்தில் கூட நம்ம விருப்பத்தை நிறைவேற்றுகிறாளே என்று புரிஞ்சுக்கிறீங்க. திருமறை குர்ஆன் இன்னும் ஒரு அழகான ஒரு இதை சொல்கிறது, ஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப், உங்கள் மனைவிமார்கள்ட்ட நல்ல முறையில் நீங்கள் வாழ்க்கையை நடத்துங்கள். ஃபஇன் கரிஹ்துமூஹுன்ன, அந்த பெண்களிடத்தில் ஏதாவது ஒன்றை வெறுக்கக்கூடியதை நீங்கள் பார்த்தால், ஃபசான் தக்ரஹு ஷையன் ஃபயஜஅல்லாஹு ஃபீஹி ஹைரன் கஸீரா, அதில் ஏராளமான நன்மைகளை அல்லாஹ் வைத்திருப்பான். இது அல்லாஹ்வுடைய வாக்கு. பார்த்து சில விஷயங்கள் நமக்கு பிடிக்காத மாதிரி நடப்பாங்க, அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி வைத்து உங்களுக்கு ஒரு நன்மையை அங்கே வச்சுருப்பான். ஒன்றும் இல்லை, நிறைய என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஒரு மனைவி ஏதாவது ஒரு மாதிரி நடக்கிறாங்கன்னு சொன்னால் வருத்தப்பட, இந்த வசனத்தை நினைத்து பாருங்கள், அல்லாஹ் இதில் ஏதோ நிறைய நன்மைகளை வைத்திருக்காமல் இருக்குது அப்படின்னு புரிந்து கொள்ளுங்கள்.
இப்படி இருந்தால் என்ன செய்யும்? கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டை வந்தாலும் கணவன் என்ன செய்வான்? பொருந்திக் கொள்வான். பெண்கள் இப்படிப்பட்டவங்க தான். பெண்கள் இடத்தில் இந்த மாதிரி குறைகள் இருக்கத்தான் செய்யும். நம்ம தான் என்ன செய்யணும்? பொறுத்து போக வேண்டும். இப்படி குடும்பத்தை நடத்தினார்களே ஆனால் அவர்களிடத்தில் சண்டை பிரச்சனைகள் வராது. வந்தாலும் சில நிமிடங்களில் என்ன செய்யும்? மறைந்து போயிடும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னது. அடுத்தது, அவங்களுக்கு மத்தியில் பிரிவினைக்கு எதுக்கெடுத்தாலும் கையை நீட்டுறது, கோவம் வந்தோன்னா பட்டார்னு அடிக்கிறது. ஒரு சில தண்ணியை போட்டு அடித்து மிதித்து இரத்த காயங்கள் வந்தவர்கள்லாம் நிறைய பேர்கள் இருக்கிறாங்க. எத்தனை காலேஜில் படிக்கக்கூடிய பிள்ளை இருக்குது. அப்படி இருந்த பிள்ளை இருந்து இத்தனை வருடங்கள் வாழ்நாள் போனால் அடித்து உதைத்து பெரிய கேஸான குடும்பங்கள் இருக்கிறாங்க. கோபம், இந்த கோபத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்கள் சொல்லி இருக்கிறாங்க. வீரன் என்பவன் யாருன்னா, கோபம் வரும்போது அடைக்கிறவன் தான் வீரன். அடித்தவனை மிதிக்கிறவன் வீரன் இல்லை. ஒரு சிலர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தனக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களை தான் கோபம் காட்டுறான். உங்கள் பாஸ்ட்டை போய் காட்டுங்க பார்ப்போம். நீங்கள் வேலை செய்கிறீங்கள, அவங்கள்ட்ட போய் ஏய் அப்படின்னு சொல்லிடுவியா, ஒரே மீச்சு வரட்டி விட்டுருவான். அங்கே எல்லாம் போய் அவன் எவ்வளவு தப்பு செஞ்சாலும் தலை ஆட்டுறோமா நம்ம. ஒரு சின்ன அப்புறாணி ஒரு சின்ன பிள்ளையை போட்டு மிதித்து அதுக்கு வீரம் கிடையாது. ஒரு பெண் தனக்கு கீழே இருக்கிறாள் என்பதற்காக வேண்டி அவர்கிட்ட போய் அடிப்பது, மிதிப்பது, மிரட்டுவது இதெல்லாம் செய்தால் இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்திருக்கிறாங்க. ஆயிஷா நாய் அவர்கள் சொல்லும்போது சொல்கிறார்கள், லரப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷையன் கத்து பி யதிஹி வலா இம்ராஅத்தன் வலா ஹாதிமன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு பெண்ணையும் சரி, எந்த ஒரு வேலையாளையும் சரி அடித்ததே இல்லை. நபிகளா நமக்கு பெரிய முன்மாதிரி. கையை நீட்டுறதே என்ன செய்யக்கூடாது? வச்சுக்கிறணும். கட்டுப்படுத்தி கொண்டு கோபத்தை அடைக்கிறனா. அடி என்பது என்ன செய்யக்கூடாது? போகவே கூடாது. ஒரு நகைச்சுவையாக சொல்லுவாங்க, ஒரு மனைவியை இப்படி கட்டுப்படுத்தி இருக்கிறார். அவர் சொல்லுவார், என்னுடைய மனைவி என்னுடைய பேச்சை மீறி ஒன்றையும் செய்ய மாட்டார். கல்யாணம் முடித்ததுலேருந்து இது வரையிலையும் எதிர்த்து என்ற ஒரு வார்த்தை பேசியது கிடையாது. அவ்வளவு கட்டுப்பாடு. இப்படி யாராவது நம்புவோமா? பெண்களாக இருந்தாலும் எதிர்த்து பேசத்தான் செய்யணும். ஏன்னா அப்படி பேசுகிற ஆள் தான் பெண்ணு. வாயை மூடிக்கிட்டு எப்படி இருப்பாங்க? அதெல்லாம் நம்புறதில்லை. உண்மை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொன்ன, கல்யாணம் முடித்தவுடன் அவரும் அவருடைய மனைவியும் ஒரு குதிரையில் ஏறி போய்கிட்டு இருந்தாங்க. போய்கிட்டே இருக்கும்போது குதிரை என்ன செய்யுது? சண்டித்தனம் மட்டும் ஆட்டவுன்னா பட்டான்னு ஒரு அடித்து சொன்னார், முதல் எச்சரிக்கை உனக்கு. சரி, அடுத்து திரும்ப ஓடிக்கிட்டே போகும்போது ரெண்டாவது ஒரு அடி. எதுக்கு? குதிரைக்கு. அடித்த உடனே திரும்பவும் மூணாவது தடவை முரண்டிச்சா கீழே இறங்கி துப்பாக்கி எடுத்து ஒட்டே ஒரு சுட்டு தள்ளிட்டான் குதிரையை. ரத்த வெள்ளத்தில் அது போன உடனே பெண்களுக்கு ரத்தத்தை பார்த்தாலும் சடுவா படவாவி அப்பாவி, டே வாயில்லா ஜீவனை போட்டு ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காண்டி கொண்டு குமிச்சிட்டியே அப்படின்னு சொன்ன உடனே திரும்பி பார்த்துட்டு, இது உனக்கு முதல் எச்சரிக்கை. அன்னைக்கு வாயை மூடினது தான் அந்த பொண்ணு என்ன செய்கிறதில்லை, இதுவரையிலையும் வாயை திறக்கிறதில்லை. அமைதியாக நம்ம ஒன்றும் வேலை ஒன்றிலாம் தூக்கிடுவான துப்பாக்கி எடுத்து இந்த முட்டா போய் இவனை போய் என்ன நம்ம கட்டிக்கிட்டோமே அப்படின்னு அவங்க அதை கட்டுப்படுத்தி இந்த மாதிரி கோவக்காரன் ஆத்திரக்காரன் இப்படிப்பட்ட கணவர்கள் நிறைய பேர் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, அடிப்பதை நிறுத்து, கையை நீட்டாதீங்க. அபூதாவுது என்ற ஹதீஸில் இடம்பெறுகிறது. நபித்தோழர்கள்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட முறையிடுறாங்க, தாயிர்னன் நிசா அலா அஸ்வாஜிஹின் ஃபரஹஸ ஃபீ வர்பிஹின். இந்த பெண்கள்லாம் ரொம்ப தைரியம் வந்துருச்சு, ஒரே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மக்காவில் இருந்தவர்கள் எல்லாம் கணவனுக்கு கட்டுப்பட்டு இருந்தாங்க. மதீனாவில் உள்ளது தலைகீழாக இருந்துச்சு. பெண்ணினுடைய ஆதிக்கம் அதிகம். அதனால் அவங்களோட சேர்ந்தவுடனே அவங்களுடைய பழக்கங்கள்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஏற்று பேசுகிறது அது பண்ணுறவுடனே ரசூலுல்லாஹ்ட்ட ஆண்கள் தான் சொல்கிறாங்க, அல்லாஹ் தூதர் ரொம்ப ஓவராக இருக்குன்னு, அட்டியை போட்டால் தான் சரியாக வரும் அப்படின்னோடனே சரி அடிச்சுக்கிறங்க அப்படின்னா கொடுத்த உடனே ஊரை அட்டி சும்மா மிதிச்சு எடுக்க ரசூலுல்லாஹ்வே அனுமதி கொடுத்துட்டாங்க. என்ன செய்ய? அடித்த உடனே பொம்பளை கூட்டம் பூரா புறப்பட்டு வந்துருச்சு. அல்லாஹ்வின் தூதர் அவருடைய வீட்டுக்கு நிசாவுன் கசீருன் யஸ்கூன அஸ்வாஜஹுன்ன, அத்தனை பேர் தன்னுடைய கணவரின் மீது புகார் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அவரை போட்டு அடிக்கிறான் தாள் அப்படின்ட்டு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், லைஸ உலாயிக்க பிஹியாரிக்கும்,
அவர்கள் இப்படி யார் அடிக்கிறாங்களோ அவங்க உங்களில் சிறந்தவர் இல்லை அப்படின்ட்டு அனுமதி ரத்து செஞ்சிட்டான். அடி ஓவராக போட்டு நீ போய் அடிச்சின்னு சொன்னீன்னா நீ சிறந்தவனே கிடையாது. கையை நீட்டுவதை நிறுத்துங்க. எப்படி அவர்களை புரிய வைக்க வேணுமோ, எப்படி சொன்னால் கேட்பார்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போங்க. கை நீட்டுவதை இருங்க. இந்த கை நீட்டுவது, அடிக்கிறது, உதைப்பது இதெல்லாம் நடக்கும் என்று சொன்னால் என்ன ஆகும்? கணவன் மேல் உள்ள அந்த அன்பு பாசம் குறையும். அவங்களுடைய இடைவெளி வெளியாகும். அடிக்க மாட்டேன், சும்மா கோவப்பட்டுக்கலாம், இது பண்ணிக்கலாம். ஒரு சிலர் சொல்வார், இதுவரையிலையும் என்னுடைய மனைவி கோவித்து கொண்டு அவங்க வீட்டுக்கு போனதே இல்லை. பரவாயில்லையா, மாஷா அல்லாஹ், ரொம்ப நல்ல வீட்டுக்காரராக இருக்கார் போல இருக்க. இப்போ சண்டையெல்லாம் வராதா, போவாதா? என் மனைவி கேட்டு பாருங்கள், அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்களா கோவிச்சுக்கிட்டு. அப்போ நடக்குமா? நடக்கும். நான் என் கோவிச்சுட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். வேறு என்ன செய்கிறது? அப்போது இது மாதிரியும் தன்னுடைய மனைவியை சரிபடுத்துறவங்க இருக்கிறாங்க. நம்ம இங்கே இருந்து செய்ய முடியாது. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய்ட்டு 4 நாள் இருந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர்றேன் அப்படின்னு அவங்க ஃபோனை போட்டு, இல்லை இனிமேல் நான் ஒழுங்காக நடந்துக்கிறேன், சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இப்படி என்ன செய்யலாம்? ஒரு சிலர்களாக என்ன செய்யலாம். ஆனால் கை நீட்டுவது, அடிப்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லல. அடுத்தது, மனைவி செய்யக்கூடிய தவறுகள், இதை பகிரங்கமாக அடுத்தவர்கள் முன்னிலையில் என்ன செய்யக்கூடாது? கண்டிக்கக்கூடாது. வலா துகப்பிஹ் வலா தஜ்ஹர் இல்லா ஃபில் பைத். அபூதாவுதில் இடம்பெறும் செய்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த பெண்ணை அல்லாஹ் தஆலா உன்னை நாசமாக்கட்டும் அப்படியோ, அல்லது அவர்களை வெறுப்பதை வீட்டை விட்டும் தவிர வேறு எங்கே இடத்துலையும் வெறுக்கவும் கூடாது. வெளியில் இந்த மாதிரி அமையில் வந்துக்கிட்டு உனக்கு அறிவே கிடையாது, உனக்கு இப்படி தான் நடப்பேன் எல்லோரும் முன்னாடி சொல்லும்போது பெரிய அவமானப்படுத்துவதை மாதிரி. இதெல்லாம் அவங்க மனசில் கோபத்தை அதிகரிக்கும். வெளியில் வந்தாங்கன்னா அவ்வளவு கண்ணியமாக தன்னுடைய மனைவி மாதிரி ஒரு சிறந்த பெண் இல்லைங்கிற மாதிரி நம்ம என்ன செய்து கொள்ள வேண்டும்? நடந்து கொள்ள வேண்டும். நீ கோபப்படுறீங்க, ஆத்திரப்படுறீங்க, எல்லாத்தையும் எங்கே வச்சுக்கிறனோ வீட்டுக்குள்ளே வைத்துக்கொள்ளுங்கள். வெளியிடங்களில் என்ன செய்யக்கூடாது? வைக்கக்கூடாது. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கணவன் மனைவிக்குள்ள அன்பு வருவதற்கு, பிரிவினை வருவதற்கு அது மாற்றம் என்ன செய்யணும்? அவங்களுக்கு தேவையான பொருள்கள், வசதிகள் இவைகளை எல்லாம் செய்து கொடுப்பது உங்கள் மீது கடமைன்னு சொன்னாங்க. வீட்டுக்கு எவ்வளவு மாதத்துக்கு ஒரு 10,000 ரூபா செலவானால் கரெக்டாக நம்ம கொடுக்கணும். என்ன செய்யக்கூடாது? அதில் ஒரு 2,000 ரூபாய் கம்மி பண்ணிக்க, கடனை வாங்கிக்க, போய்க்க அப்படின்னு சொல்லக்கூடாது. தேவையான அளவு உங்களுடைய மனைவிக்கும் உங்கள் குடும்பத்துக்கு கரெக்டாக நீங்கள் பணத்தை கொடுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஹிந்த் அபு சுஃபியானின் மனைவி சொல்லுகிறாங்க, இந்த அபு சுஃபியானுக்கார் ரொம்ப கஞ்சனாக இருக்கார், எனக்கு போதுமான பொருளாதாரத்தை தர்றதில்லை, எனக்கு என் பிள்ளைகளுக்கும், நான் தெரியாமல் எடுத்தால் மட்டும்தான் சரியாகுது அப்படின்றவொன்னே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, போதுமான அளவுக்கு நீ எடுத்துக்கொள்ளலாம் என்று அனுமதி கொடுத்தாங்க. தனக்கும் தன் பிள்ளைக்கும் ஒழுங்காக கொடுத்துருந்தால் அவங்க மட்டும் ஒழுங்காக இருந்திருப்பாங்க. ஆனால் பணம் பத்தலை, என்ன செய்கிறது தெரியாமல் பாக்கெட்டில் இருந்து எடுத்து வச்சுக்கிறது. என்ன 500 ரூபாயை காணா, உங்களுக்கு இதே வேலையாக போச்சு, எப்போ பார்த்தாலும் எங்கேயாவது ஒன்று வச்சுட்டு செலவழிச்சிடுறது, அப்புறம் என்கிட்ட கேட்குறது. இப்படி தான் பொய் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அங்கேருந்து 500 ரூபாய் எடுத்துருவாங்க, 1000 ரூபாய் எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு என்ன செய்வாங்கன்னா இல்லைன்னு பொய் பேச ஆரம்பிப்பாங்க. ஏன்? தேவை இருக்குது. கரெக்டாக பணத்தை கொடுக்காம நம்ம நடந்து கொள்வோம் என்று சொன்னால் அங்கேயும் என்ன செய்ய பிரச்சனை ஏற்படும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு கரெக்டான முறையில் பணத்தை நீங்கள் கொடுங்க, அது உங்களுக்கு மத்தியில் அன்பையும் பாசத்தையும் ஏற்படும். அதே மாதிரி வலகுன்ன அலைக்கும் ரிசுக்குஹுன்ன வ கிஸ்வத்துஹுன்ன, அவங்களுக்கு உணவும் உடையும் கொடுப்பதும் உங்கள் மீது கடமை, கணவன் மேலே கடமை. இப்போ பிறநாளைக்கு துணி எடுக்கிறோம், போய் எல்லா இதுவும் அள்ளிக்கிட்டு நம்ம மட்டும் வச்சு நம்ம மனைவிக்கு வாங்கி கொடுக்காமல் இருக்கக்கூடாது. என்ன மனசில் தோணும், இவன் இத்தனை பேண்ட் வாங்கிட்டு வரான், இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கிட்டு வரான், ஒரு சேலை வாங்கி தரலை, ஒரு பெருநாளைக்கு பிள்ளைக்கு ஒரு துணியை வாங்கி தரலை அப்படின்னு சொன்னால் 2 பேருக்கு மத்தியில் கண்டிப்பாக பிளவை ஏற்படுது. நீங்கள் எப்போ வாங்குறீங்களோ அதே மாதிரி போய் நல்லா ஹோட்டலில் போய் முக்கு அடிச்சுட்டு ஸ்டேட்டஸில் போய் வைக்கிறது, இவ்வளோ பெரிய சட்டி பொட்டி எல்லாம் அள்ளி வச்சு அப்படி வச்சா என்ன ஆகும்? வெளியில் கூட்டி ஒரு கடையில் கூட ஒரு நாளைக்கு ஒரு பொருள் வாங்கி தரதில்லை, ஆனால் அத்தனையும் சாப்பிட்டுட்டு ஃபோட்டோவை அனுப்பி வெறுப்பேற்றுறது. இப்படி என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நம்ம சாப்பிடும்போது அதே மாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போய் சாப்பிட்டா ஒரு நாளைக்கு அவர்களுக்கும் கூட்டிகிட்டு போய் நீங்கள் என்ன செய்யுங்க? சாப்பிடுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உணர்வுகளை நம்ம புரிந்து மதித்து நடக்க சொல்லியிருக்கிறார். அந்த கஷ்டங்களில் நீங்களும் சேர்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் பொறுத்துக்கொள்வாங்க. சஹாபாக்கள்லாம்
பெரிய கோடி கோடியாக வச்சுருந்தாங்க. சிரமந்தான், கஷ்டப்பட்டவங்க தான். எப்படி அபூ சலமா ரலியல்லாஹு அவர்களை பற்றி உம்மு சலமா ரலியல்லாஹு மிகச்சிறந்தவன் சொன்னாங்க? பெரிய பங்களாவில் கொண்டு வந்து வச்சுருந்தாங்களா? கேட்டதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்துருந்தாங்களா? அவங்களுடைய உணர்வுகளை அவர்கள் புரிந்து நடந்திருக்கிறாங்க. அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடப்பார்கள் என்பதை பற்றி ஆயிஷா நாயகி அவர்கள் சொல்லும் பொழுது, அவங்க வீட்டில் உள்ள வேலைகளை எல்லாம் அவர்கள் செய்வார்கள். கான யக்கூனு ஃபி மிஹ்னத்தி அஹ்லிஹி ஃபைதா ஹலர்த்தி ஸலாத் ஹரஜ இலஸ்ஸலா. வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, தேவையான வேலைகளை செய்வாங்க. பாங்கு சொல்லிட்டாங்கன்னா தொழுகைக்கு உடனே போயிடுவாங்க. அஹமதினுடைய செய்தியில் கான யகீத்து சௌபகு, தன்னுடைய ஆடையை அவர்கள் தைத்து கொள்வார்கள். அதே மாதிரி தங்களுடைய செருப்பை சரி செய்து கொள்வார்கள். வயஅமலு மா யஅமலு ரிஜாலு ஃபி புயூத்தி, தன்னுடைய வீடுகளில் ஒரு ஆண் மகன் என்னென்ன வேலைகள்லாம் செய்ய முடியும் அத்தனை வேலைகளையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் செய்வாங்க. இது கண்டிப்பாக கணவன் மனைவிக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு அன்பை பாசத்தை ஏற்படுத்தும். பிளவுகளை மனைவிக்கு உடம்பு முடியலைன்னா என்ன செய்ய வேண்டும்? உடனே நம்ம என்ன செய்யும்? ஒரு சுடுதண்ணி வாங்கி தரவா, ஒரு டீ போட்டு தரவா. இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தனியாக வந்திருந்தவங்கெல்லாம் பெண்களை விட நல்லா சமைக்கிறாங்க. ஏன்னா நம்ம இந்தியாவிலேயே இருக்கக்கூடியவங்களுக்கு தான் சமைக்க தெரியாது. இங்கே உள்ளவெல்லாம் பல வகை வகையாக மீன் பிரியாணிங்கிறாங்க, நண்டு பிரியாணிங்கிறாங்க, எல்லாம் ஆம்பளை தான் செய்கிறாங்க. அதை விட நல்லா சமைக்க தெரியும்னா, மனைவி உடல்நிலை சரியில்லைன்னா நீ ரெஸ்ட் எடு, நீ எந்திரிக்காத, நீ உட்கார், இல்லைங்க நான் உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் டீ போட்டு காஃபி போட்டு சமையல் செஞ்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சா அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். குழந்தை பிறந்துருச்சு, சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சின்ன பிள்ளைகள் இருக்கக்கூடிய நேரத்தில் வேலைகள் அதிகமாச்சு, பிள்ளையை பார்க்குறதே அவங்களுக்கு பெரிய வேலையாக இருக்கும். நீங்கள் அந்த வீட்டை சுத்தப்படுத்தி சாப்பிடக்கூடிய பாத்திரங்களை எல்லாம் கழுவி கொடுத்தீங்கன்னா அவங்க எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பாங்க. சார், நம்முடைய கஷ்டம் துன்பங்களில் எல்லாம் அவர் நம்மளோட இருக்கிறார். ஆனால் இதை நகைச்சுவையாக ஒரு சிலர்கள் சொல்லுவாங்க, ஒரு கிண்டலாக சொல்லுவாங்க, செய்கிறதெல்லாம் தப்பு. இது மாதிரி ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கும் பொழுது, நீ பொண்டாட்டிக்கு பயந்தவனாண்டா, உலகத்தில் நான் மாதிரி எவனும் பயப்பட்டதே கிடையாது, பயப்படவே மாட்டேனா, உண்மை சொல்லு, ஒய்ஃபுக்கு பயப்படுவியா பயப்பட மாட்டியா? பயப்படவே மாட்டேன், நான் லட்சம் தடவை சொல்லுவேன். போய் சொல்லாத, இல்லை கிடையாது. நான் ஏன்டா பயப்படணும்? சொன்ன உடனே பாத்திரத்தை கழுவி வைக்கிறேன், கரெக்டாக துணியை துவைச்சி போடுறேன், வீட்டில் மாப் போடுறேன், இதை குடைக்கிறேன். நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன் நான் மனைவிக்கு பயப்படுறதுக்கு? இப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டு வேலை செய்கிறதெல்லாம் ஒரு கேவலங்கிற மாதிரி. அதெல்லாம் ரசூலுல்லாஹ் செஞ்சுருக்காங்க. வீட்டில் தேவையானவங்களை செய்வது அது கேவலம் அல்ல. ஆனால் இந்த காலத்தில் மனைவி செய்கிற வேலையெல்லாம் நம்ம செஞ்சோம்னா நம்ம கேவலம் மாதிரி பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹ் ஆண் மகன் எதெல்லாம் செய்ய முடியுமோ வச்சுங்க. உங்களுக்கு சமைக்க தெரியலைண்டா போய் உள்ளே போய் இருக்கிறத கெடுத்து விட்டு வந்துடாதீங்க. சார், நான் சமைக்கிறேன்னு போய் எல்லாத்தையும் உப்பு அள்ளி தட்டி அது சோறை களியாக்கி திரும்ப குப்பையில் ஓட்டுற மாதிரி ஆக்கிறாது. உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதையெல்லாம் உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் செய்து கொடுத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அவங்கள்ட்ட அன்பு பாசம் ஏற்படும். இந்த கணவன் மனைவி அங்கக்குள்ளே போய் கல்யாணம் முடிஞ்ச உடனே சண்டை வந்துட்டு அம்மா வீட்டுக்கு போகிறேன். அம்மா வீட்டுக்கு ஏன் போகிறார்கள் ஒரு பெண்மணி? நீங்கள் சொல்லுங்கள். அங்கே ஒரு சுதந்திரம் இருக்குது, இங்கே இல்லை. கரெக்டாக எந்திரிக்கணும், மாமியார் திட்டுவா, அவர் திட்டுவாங்க. அங்கே அம்மா வீட்டுக்கு போனால் அந்த மாதிரி இல்லை. ஆனால் அதுக்கு தான் தமிழில் சொல்லுவாங்க, அந்த பெண்ணை மருமகள், இன்னொரு மகள் மாதிரி பார்த்துக்கிறோன்னு சொன்னாங்க. இந்த மாமியார் வீட்டில் மகள் மாதிரி பார்த்துக்கிட்டா எதுக்கு அம்மா வீட்டுக்கு போகணுன்னு அவங்களுக்கு வரும். இங்கே இருக்கக்கூடிய கொடுமைகளும் இங்கே இருக்கக்கூடிய அந்த சிரமங்களும் தான் அம்மா வீட்டில் போய் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலான்னு. ஏன் இங்கே உடம்பு முடியவில்லை என்று சொன்னால் மாமியார் ஃபுல் வேலையும் பார்த்தான்னு சொன்னால் ஏன் அவங்களுக்கு கஷ்டம் ஏற்படுகிறது? ஏன் அம்மா வீட்டுக்கு போகிறாங்கன்னு. ஆனால் என்ன செய்கிறது இல்லை, இங்கே இருக்கக்கூடிய மாமியார்கள் யாரும் என்ன செய்கிறது இல்லை. அவங்க கஷ்டப்பட்டாலும் கூட நீ தான் செஞ்சு ஆகணும், நீ தான் எல்லா வேலையும் செய்யணும்னு சொல்கிறதுனால தான் வெறுப்புணர்வு அதிகமாகுது. உண்மையிலேயே ஒரு தாய் தன்னுடைய மகள் உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் அந்த தாய் என்னென்னலாம் வேலை செய்வாளோ அது மாதிரி மாமியாரும் செய்தார்கள்ல ஏன் பிரச்சனை வருது? வீட்டில் அத்தனையும் தன்னுடைய தாய் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான உதவிகளும் மாமியார் வீட்டில் நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால் எதற்காக வேண்டி தாய் வீட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றாங்க? போனோட போக மாட்டாங்க, எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ்னு இங்கேயே நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. இதை கவனிக்கிறது இல்லை. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆண்மகனாக இருக்கக்கூடிய நம்ம அந்த உதவிகள் உங்களுடைய அம்மா உதவி செய்ய முடியலை,
அவங்க உடல்நிலை சரியில்லைன்னா நீங்கள் என்னது செய்யுங்க. இல்லை முடியவில்லையானால் கடையில் பொருள்களை வாங்கி கொடுத்து கொஞ்ச நாளைக்கு செய்யுங்க. வேலை செய்ய முடியவில்லை என்று சொன்னால் உடல்நிலை பாதிக்கப்பட ஒரு வேலைக்காரரை வச்சு உதவி கொடுங்க. இதெல்லாம் செய்யும் பொழுது தான் கணவன் மனைவிக்கு மத்தியில் உண்மையான அன்பும் பாசமும் என்ன செய்யும் ஏற்படும். அந்த அன்பு பாசத்தை ஏற்படுத்துவதற்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் தன்னால் என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து மனைவிமார்கள் இடத்திலேயும் ஒரு சிறந்தவர்களாக என்ன செஞ்சுருக்கிறாங்க எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி கல்யாணம் முடிச்சு வந்தோம்னா வீட்டிலையே மொத்தமாக போய் அடைச்சி வச்சு வெளியவே கொண்டு போகாமல் விட்டுறாங்க. அவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் எப்படி நடந்தாங்க? சஹீஹ் புகாரியில் இடம்பெறுகிறது. ஆயிஷா நாயகி அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் வருவாங்க, நான் முழித்து கொண்டு இருந்தேன் என்று சொன்னால் என்னோட சேர்ந்து அவர்கள் பேசிக்கொண்டு இருப்பார்கள். ஆனால் நான் தூங்கிட்டேன்னு சொன்னால் அவங்களும் படுத்துருவாங்க. வெளியிலேருந்து வந்தால் விழித்திருந்தார்களே, ஆனால் அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் பேசுகிறேன். ஆனால் இப்போது என்ன ஆகுது, எல்லாரும் வந்த உடனே படுக்கிறது, ஒரு ஃபோனை எடுக்க வேண்டியது, இப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது. அதான் சொல்லுவான், பல் தேய்க்கிறானோ இல்லையோ அந்த செல்லை தேய்க்கிறத விட மாட்டேங்கிறான். இப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருக்கு. எல்லாம் செல்லில் அப்படியே போய் உலகத்தை விட்டுட்டு போயிடும். ஒரு சகோதரர் வந்து தன் நண்பரை பார்த்து சொல்கிறாரு, பார்த்துட்டு உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க, நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களா, இன்ஸ்டாகிராமில் இருக்கிறீங்களா, இல்லை ட்விட்டரில் இதில் இருக்கிறீங்களா, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. 10 வருஷமாக பக்கத்து வீட்டில் தானே நான் இருக்கிறேன். அவள் வர்றது போகிற எல்லாம் இந்த ஃபோனில் தானே ஓடிக்கிட்டே இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரனா இருக்கானோ எத்த வீட்டுக்காரனுங்க யாரையும் பார்க்குறது இல்லை. அது மாதிரி தன் மனைவி இருக்காங்களா இல்லையாங்கிறத தெரியும். போனவுடனே அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் பேசி சந்தோஷப்பட்டோம்னா நம்ம பேச்சை கேட்குறாங்க அப்படின்னு. வந்த உடனே ஃபோனை எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடாது. அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தோடனே முழித்திருந்தால் அவங்களோட கொஞ்சம் நேரம் என்ன செய்வாங்க, பேசுவாங்க. அதே மாதிரி வந்து கேட்டு உனக்கு எதாவது வேணுமா, போகுமா, எங்கேயும் போகலாமா அப்படின்னு நீங்களாக கேட்டீர்களே ஆனால் சந்தோஷப்பட்டு சொல்லி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ஆயிஷா நாயகி அவர்கள் வயசு சிறியவங்க. பெருநாள் தினத்தன்று அங்கே பள்ளியாசலில் ஒரு பெரிய விளையாட்டு நடக்குது. இப்போ உடனே ரசூல்லா நீ பார்க்க ஆசைப்படியா ஆமாண்டோன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோலை காட்டி தோல் மேலே ஆயிஷா நாயகி காலை இது தன்னுடைய தலையை வச்சு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் சின்ன வயசுக்காரர் எவ்வளோ நேரம் நான் சளிப்படைகின்ற வரையிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. இப்போ கூட்டிகிட்டு போகிறோம், சந்தோஷமாக வா 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 உனக்கு வேலையில் வந்து அங்கேயே நிற்பிய, அப்படியே சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி தரக்கூடாது. அவங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். ஆயிஷா நாயகி அவங்களுடைய உணர்வுகளை புரிந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சின்ன வயது உள்ளவங்க ஆசைப்படுவாங்க. சரி நல்லா பார்த்துக்கிறது. மார்க்கம் அனுமதித்தவைகளில் இப்படி உணர்வோடு அவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டோமையானால் கணவன் மீது மனைவிக்கு அன்பும் பாசமும் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் அவர்கள் மறந்து விடுவார்கள். தன்னுடைய கணவரை பெருமையாக நினைப்பாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. கணவராக இருக்கக்கூடியவர்கள் இவைகளை நம்ம கவனத்தில் கொள்ளணும். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.